Hey everyone, நான் Kzim. இந்த வீடியோல ஒரு ஃபிட்னஸ் பேண்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா ஃபிட்னஸ் பேண்ட்னா என்ன? இந்த ஃபிட்னஸ் பேண்ட் நிஜமாவே நம்மள ஃபிட் ஆக்குமா? அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஒரு ஃபிட்னஸ் பேண்ட் இருக்கு. சோ இத அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல வர புதிய வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஃபிட்னஸ் பேண்ட்னா என்னன்னு பார்த்தோம்னா உதாரணத்துக்கு இது வந்து வாட்சோட ஒரு அடுத்த அப்டேட் தான் சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வாட்சில் புதுசாக கொடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் கொடுத்துருந்தாங்க, அப்புறமேட்டு டெம்பரேச்சர் கொடுத்துருந்தாங்க, அப்புறமேட்டு எந்த டைரெக்ஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுக்குறதுலாம் சில விஷயம் கொடுத்துருந்தாங்க. அதோட அடுத்த அப்டேட் தான் இந்த ஃபிட்னஸ் பேண்ட். இந்த பேண்ட் மூலயமா உங்களை நீங்களே வந்து கண்காணிச்சிக்கலாம். அதாவது நீங்கள் எவ்வளோ ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் நடக்கிறீங்க, எவ்வளோ கலோரிஸை பேன் பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்குறீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆழ்நிலை தூக்கம் எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கீங்க முதற்கொண்டு இந்த பேண்ட் மூலயமா நீங்கள் கண்காணிக்கலாம். இந்த டேட்டாஸ்லாம் உங்கள் மொபைலில் டைரெக்டாக வந்து சேவ் ஆயிரும். நீங்கள் எப்போ வேணாலும் அதை எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படியாப்பட்ட பல தகவல்களை இந்த ஃபிட்னஸ் பேண்டை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஃபிட்னஸ் பேண்ட் உங்களை ஃபிட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பேண்டால் உங்களை ஃபிட் ஆக்க முடியாது. பட் இதை நீங்கள் முறையாக பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடலை நீங்கள் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கலாம், அதே டைம் ஃபிட்டாகவும் இருக்கலாம். இப்போ இந்த ஃபிட் பேண்டை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது Fastrack Reflex. ஸோ இதில் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டிஸ்டன்ஸ் இருக்குது, ஸோ கலோரி ட்ராக்கர் கொடுத்துருக்காங்க, ஸ்லீப்பிங் ட்ராக்கரும் இருக்குது, கால் மோஷன் SMS அலர்ட் இருக்குது. இதில் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்குது OLED டிஸ்பிளே. 10 days சார்ஜ் நிற்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், அது இல்லாமல் ஸ்டாண்டிங் ரிமைண்டரும் இருக்குது. இதோட அப்ளிகேஷன் உங்களுக்கு ஆப்பிள்லையும் ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸ் டிவைஸ்லையும் கிடைக்கிது. ஸோ இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நமக்கு டிவைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சுட்டு வேறு என்ன உள்ளே இருக்குன்றதை பார்ப்போம். நமக்கு ஜஸ்ட் ஒரு யூசர் மேனுவல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இதில் வாட்டர் ரெசிஸ்டன்ஸை பற்றி ஒன்று போட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஹெவி ரெயினில் ஒர்க் ஆகுது, அதே மாதிரி ஸ்விம்மிங் பண்ண முடியாது டைவிங்கில் அப்படின்ற மாதிரி. ஸோ ஓகே, டிவைஸை பார்த்தோம்னா ரொம்ப ஹேண்ட்லியாகவே இருக்குதுன்னு சொல்லியிருக்கலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்கு ஃபுல்லாக லப்பரில் தான் பண்ணியிருக்காங்க. மேலே யூஸ் பண்ணியிருக்க லேயர் அந்த டிசைனிங் நிஜமாகவே நல்லா இருக்குது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு லேயர் லப்பரும் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் கையில் நம்ம யூஸ் பண்ணும்போது. இந்த டிவைஸை தனியாக எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக மோல்டிங்கில் கொடுத்துருக்காங்க. OLED டிஸ்பிளே நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதோட சார்ஜிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக USB ட்ரைவில் தான் போட்டுக்கணும். உங்கள் லேப்டாப்லேயோ இல்லை சார்ஜிங் அடாப்டர்லேயோ போட்டுக்கலாம். மோர் தென் 10 daysக்கு மேலே தான் சார்ஜ் நிற்கிது அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த டிவைஸோட டிஸ்பிளே இன்டோரில் நிஜமாகவே நல்லா தெரியுதுன்னே சொல்லலாம். ஜஸ்ட் அந்த டச்சை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அடுத்தடுத்த ஆப்ஷன் டைரெக்டாக போயிடும். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இதோட அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் ஜஸ்ட் Fastrack Reflex அப்படின்னு சொன்னீங்கனாலே உங்களுக்கு கிடச்சிரும். ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணோடனே சில கைடெல்லாம் கேட்கும், அதெல்லாம் கரெக்டாக கொடுப்போம். இப்போ அலோ ஃபைல் கேட்குது, எந்தெந்த அலோ உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் நீங்கள் வந்து அலோ பண்ணிக்கோங்க. பண்ணி கொடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த டிவைஸ் கண்டிப்பாக உங்கள் மொபைலில் ப்ளூடூத்தில் தான் கனெக்ட் ஆகும். அப்படின்றப்போ உங்கள் மொபைலில் எப்போதுமே ப்ளூடூத் ஆனில் இருக்கும்போது மட்டும்தான் இந்த டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகும். கனெக்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அந்த டிவைஸோட நடு பட்டன் நீங்கள் அழுத்தி பிடிச்சாலே போதும். பேண்டை பக்கத்தில் வச்சிங்கனாலே போதும். ப்ளூடூத் வந்து டைரெக்டாக வந்து பேரிங் ஆகும். அது பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதோட மாடல் நம்பர் என்ன அப்படின்றது உங்களுக்கு கீழே வந்துடும். ஸோ இப்போ யுவர் பேண்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் கொடுத்து உள்ளே உங்களோட சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்பாங்க, இன்க்ளூடிங் உங்கள் நேம், உங்கள் இமெயில் ஐடி, உங்கள் ஹைட், உங்கள் வெயிட், உங்கள் டேட் ஆஃப் பர்த், அது மாதிரி சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நம்ம இப்போ எல்லாத்தையும் கொடுப்போம். இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே சிம்பிளாக இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த டிவைஸோட ஃபுல் டீட்டெயிலை நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் செட்டிங்ஸ் போயிட்டு உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் எப்போ வேணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் நீங்கள் உங்களோட வெயிட் ஹைட்டெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கோல் செட்டிங்ஸையும் நீங்கள் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு 5000 ஸ்டெப்ஸ் தான் நடக்கணும்னா அதையும் நீங்கள் டார்கெட் எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ அதே மாதிரி எவ்வளோ நேரம் தூங்கணுன்றதையும் நீங்கள் வச்சுக்கலாம். அந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு இந்த டிஸ்பிளேல காட்டிடும். எத்தனை ஸ்டெப்ஸ் நடந்திருக்கீங்க, எத்தனை கலோரி பர்ன் ஆயிருக்கு, எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு முதற்கொண்டு எல்லாமே இதிலே காட்டிடும். அது எல்லாத்தையும் நீங்கள் டைரெக்டாக சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணலாம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், அது மாதிரி எல்லாத்துலேயும். இந்த பேண்டில் இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதர் பேண்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பேண்டு எல்லாமே நீங்கள் டிரைவிங்கில் இருக்கும் போது அந்த ஸ்டெப்ஸ் வந்து கவுண்ட் பண்ணி எடுத்துக்கும். பட் இந்த டிவைஸில்
நீங்கள் ஜஸ்ட் அந்த நடு பட்டனை ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சிங்கனாலே போதும், அது டேரெக்டாக உங்களுக்கு நைட் மோடு போயிடும். ஸோ இந்த மோடு போனதுக்கு அப்புறமேட்டு இந்த டிவைஸில் உங்களுக்கு வெறும் டைமிங் மட்டும் தான் தெரியும், மித்த எந்த வேலையும் இந்த டிவைஸ் பார்க்காது. இது ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் பார்க்க ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் ஒரு நல்ல கேஜெட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கையில் போடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. இதில் ஹார்ட் ரேட்டிங் சென்சார் கிடையாது, அதனால் நம்ம வந்து டைட்டாக போட வேண்டிய அவசியமும் இல்லை. உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் போட்டுக்கலாம். நிஜமாக இந்த டிவைஸ் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த ஃபிட்னஸ் பிராண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லையும் கிடைக்குது, தாராளமாக நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். ஸோ இது மாதிரி கேஜெட்டோட புது அன்பாக்சிங் ரிவ்யூலாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.